ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அநேக உபதேசங்களை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். 3 நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், 1 நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பல வேளைகளிலே பல செய்திகளை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக நம்ம எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த உபவாச கூட்டம் என்றதுனால நம் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகும். வேதத்தில் பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபம் பண்ணாங்க, எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு சில வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நீண்ட பிரசங்கம் செய்தார், மலை பிரசங்கம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு மலை மேல் ஏறுகிறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மலையிலிருந்து கீழே இறங்குகிறார். ஸோ ஒரு பெரிய நீண்ட பிரசங்கம் செய்ததில் குறிப்பாக ஜெபத்தை குறித்து ஆண்டவர் நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்கக்கூடாது என்பதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? மாயக்காரனை போல ஜெபம் பண்ணக்கூடாது, அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணக்கூடாது, அதிக வசதிப்படால ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி ஜெபம் பண்ணோம்? நீ உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிக்கணும். இது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவ சமூகத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். நம்ம சபையில நம்ம கூடி ஜெபம் பண்றோம். ஆனா தேவன் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாய் தேவ சமூகத்துல தேவனிடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்துல தனியா நின்று போராடி ஜெபம் பண்ணுவாங்க யார் அப்படிங்கிறத இன்றைக்கு உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிப்பதாக அவர் தீர்மானம் எடுத்தார். காரணம் என்னன்னா, அந்த பட்டணத்துல பாவம் மிகுந்த பெருகிச்சு. சரி, இதை யார்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கும் பொழுது ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்னார். உடனே ஆண்டவர் ஆபிரகாமிட்ட போய் ஆண்டவர் சொன்னாரு, இந்த சோதோம் குமாரா பட்டணத்துடைய
பாவம் மிகுந்த கொடிதாக இருக்கிறது, அவருடைய கூக்குரலினுடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. அதனால இந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுக்கு இருதயம் ஃபுல்லா பயங்கர வேதனை, துக்கம். உடனே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, நீதிமானையும் பாவியும் ஒன்னா சேர்த்து நீங்க அழிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஒருவேளை அந்த பட்டணத்துல 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீங்க அழிப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, 50 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று சொல்லுறாரு. திரும்ப ஆண்டவர் இடத்துல போராடுற, ஆண்டவரே ஒருவேளை அதுல ஒரு 5 பேர் கம்மியா இருந்து ஒரு 45 பேர் இருந்தா அழிச்சிருக்கீங்களா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நான் அழிக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன், 40 பேரு, அப்புறம் 30 பேரு, அப்புறம் 20 பேரு, அப்புறம் 10 பேர். ஸோ 50 நீதிமான்கள் இருந்து அவர் படிப்படியாக குறைத்து 10 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், 10 நீதிமான் இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அப்ப காரணம் என்னன்னா, அந்த சோதோம் குமாரா பட்டணத்துல 10 நீதிமான் கூட இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவர் ஏன் அதற்காக போராடுகிறார் அப்படின்னா, அந்த பட்டணத்துல தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத் இருக்கிறார். அந்த லோத்தின் நிமித்தமாக அவர் போராடி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் தேசத்தின் திறப்பிலே நின்று ஆபிரகாமை போல தேவ சமூகத்தில் கெஞ்சுகிற, போராடுகிற மனிதர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு தேசம் எப்படி இருக்கு அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக பலவிதமான விக்கிரக ஆராதனையினாலே, பலவிதமான பாவத்தினாலே நிரம்பி இருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாம் தேவனோடு கூட போராடினது போல இன்றைக்கு போராடுகிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரோடு கூட ஆபிரகாம் தொடர்ந்து போராடுகிறார். எத்தனை முறை சொன்னாருங்க? 50, 45, 40, 30, 20, 10. அப்போ மொத்தம் எத்தனை முறை போராடுகிறாங்க? 6 முறை. எத்தனை முறை? 6 முறை தேவனிடத்துல திரும்ப திரும்ப கேட்கிறாரு, ஆண்டவரே குறைச்சிட்டே வர்றாரு, ஆண்டவரே 30, 20, 10 எத்தனை பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்க. அப்போ ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் கொடுத்து கொண்டே வரார். அப்போ என்னன்னா, நம்ம தேவ சமூகத்தில் ஏதோ ஒரு வாட்டி ஜெபம் பண்ணி நிறுத்துறது இல்லை, ஒரு வாட்டி போராட்டி நிறுத்துறது இல்லை. தேவ சமூகத்தில் தொடர்ந்து நம்ம ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆபிரகாமை போல தேவ சமூகத்துல போராடுகிற மக்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க சொன்ன ஆண்டவர் அந்த ஆபிரகாமை போல என்னென்ன பண்ணுங்க, ஜனங்களுக்காக தேசத்திலே திறப்பில் நின்று ஜெபிக்கிற மனிதனா என்னென்ன பண்ணுங்க, மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கு. அப்ப என்னென்ன, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது என்ன ஜெபம் அப்படின்னா, தேசத்துக்காக போராடுகிற ஜெபம், தனித்து தேவனோடு போராடுகிற ஜெபம், தனித்து போராடுகிற ஜெபம். இப்ப நம்ம எல்லாரும் சபையாக கூடி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆனா தனித்து தேவ சமூகத்துல போராடுகிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு நமக்கு தனி ஜெபம் இருக்கு? வீட்டில் நான் தனியாக ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறியா, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறியா, ரொம்ப நல்லது. இல்லையா? அப்போ என்னென்ன, தனித்து நம்ம தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, ஆபிரகாமை போல திறப்பிலே நிற்கிற மனிதர்களாய் நாம் மாற வேண்டும். 2வது, லோத்து தேவ சமூகத்திலே போராடினார். எதற்காக அப்படின்னா, தன்னுடைய பாதுகாப்புக்காக, தன்னுடைய குடும்ப பாதுகாப்புக்காக என்ன பண்ணாங்க, லோத்து தேவ சமூகத்திலே போராடினார். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதோ அந்த ஊர் இருக்கிறதே,
நான் அதற்கு ஓடி போகிறதுக்கு அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணனை பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். அப்ப இவர் யாரோடு போராடுறாரு? ஆண்டவரோடு போராடுறாரு, தெய்வ தூதனோடு போராடுறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ ஆண்டு சொல்ல, நீ எங்க ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு. ஆனா இவன் மலைக்கு என்ன பண்ண? ஓடல. பக்கத்துல என்ன ஊர் இருக்கு? சின்ன ஊர் இருக்கு. நான் அங்க போயிடுறேன், நான் மலை மேல போறதுக்கு எப்படி ஆகும்? என்னால முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு இவர் போயிருந்தாருன்னா இவர் யாரை பார்த்துருக்கலாம்? ஆபிரகாமை பார்த்துருக்காரு. ஆபிரகாம் எங்க இருக்கிறாருன்னா மலைக்கு அந்த பக்கத்துல இருக்கிறாரு. இப்போ ஆண்டவரோடு கூட ஆபிரகாம் போராடின இடத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மலையில இருந்துதான் ஆபிரகாம் என்ன பண்றாருங்க? போராடுறாரு. இப்போ ஆபிரகாம் விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தன் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 27, 28 விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமாரா பட்டணங்களில் திசையையும் சமபூமியாகி தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமி புகைசூளை புகையை போல எழுப்பிச்சு. அப்ப ஆபிரகாம் எந்த இடத்த பாக்குறாரு? அப்படி மலை மேல நின்று பார்த்த உடனே அந்த சோதம் குமாரா பட்டணத்திலிருந்து என்ன வருதுங்க? புகை வருது. அப்ப ஆபிரகாம் பார்க்கிற தூரத்துல தான் இருக்கு அப்படின்னா அப்போ ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? அவனை லோத்த ஆபிரகாம் இருக்கிற இடத்துக்கு மலைக்கு ஓடி போடா அப்படின்னாரு. ஆனா ஆபிரகாம் இருக்கிறான்னு சொன்னாங்க, நீ மலைக்கு ஓடி போ, உனக்கு அங்க உதவி இருக்கு அப்படின்னு. ஆனா இவர் என்ன பண்றாரு? இவர் எக்ஸ்கியூஸ் கேட்கிறாரு, ஆண்டவரே அங்க போறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? ரொம்ப தூரமா இருக்கு, எனக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன ஊருக்கு போறேன். நீங்க எப்பவுமே ஒரு காரியத்தை நன்றாய் நீங்க புரிந்து கொள்ளணும். தேவன் நம்மளால முடியாத காரியத்தை நம்மகிட்ட சொல்ல மாட்டார். நம்மகிட்ட முடியிற காரியத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மகிட்ட சொல்லுவார். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய பலவீனத்தை பார்த்து, நம்முடைய காரியங்களை பார்த்து நம்ம ஆண்டவருடைய எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது. எக்ஸ்கியூஸ் கேட்டால் ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவாரு. ஆனா வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியாத போய் நல்லா கவனிக்கணும். அப்ப இவரு ஆண்டவர் சின்ன ஊருக்கு போறேன்னா சின்ன ஊருக்கு போக மாட்டேன். ஆனா போனதுல அவனுக்கு என்ன இல்லை? ஜீவன் தப்பிச்சு, பட் ஆனா ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப கவனிங்க, இப்ப இவன் இந்த சின்ன ஊருக்கு போறான். போன உடனே இந்த லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், எப்ப நீங்க போகும்போது என்ன பண்ணாதீங்க? திரும்பி பார்க்காம போங்க, திரும்பி பார்க்காம போங்க. ஆனா இந்த லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்க? திரும்பி பார்த்தாங்க, உப்பு தூணா மாறிட்டாங்க. அப்ப என்னாச்சு? ஒண்ணு இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துட்டான், ரெண்டாவது மனைவியும். இப்ப மலைக்கு போயிருந்தானா பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமானா? இருந்திருக்க. ஏன்னா இவங்களுக்கு மலைக்கு போறதுக்கு என்ன இருந்திருக்கும்? சமயம் சரியா இருந்திருக்கும். இப்ப சின்ன ஊருக்கு போனதுனால என்ன ஆச்சு? அவங்களுடைய மனைவி நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம விட்டு வந்தது என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தா என்ன ஆகும்? அப்புறம் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் போயிடும். எப்பவுமே விட்டு வந்த இடத்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வந்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? அந்த நினைவுகள் அவங்களுக்கு இருந்தது. ஐயோ அங்க இருக்கும்பொழுது வெள்ளை பூண்டி வெங்காயத்தையும் கொம்பட்டிக்காயும் நல்லா அற்புதமா சாப்பிட்டனே அப்படின்னாங்க. அதனால அவங்க காணானுக்குள்ள என்ன பண்ண முடியல, போக முடியாதாயிடுச்சு. அப்ப எப்பவுமே நம்ம விட்டு வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ இந்த லோத்து தேவனுடைய இடத்துல போராடுறது இவனுக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னா, இவனுடைய ஜீவன் தப்பினது, இவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவன் தப்பினது. ஆனா மனைவியை இழந்து போயிட்டான், ஆசீர்வாதம் என்ன பண்ணான்? இழந்து போயிட்டான். அப்போ கர்த்தர் எந்த இடத்துல சொல்றாரோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? போகணும். கர்த்தர் என்ன சொன்னாரோ, இப்போ ஆண்டவர் யோனாவை, ஆண்டவர்
நினிவேக்கு போக சொன்னார். ஆனா அவர் என்ன பண்ணாங்க? தர்ஷீஷுக்கு போனார். தர்ஷீஷுக்கு போனவருக்கு பலவிதமான சிக்கல் போராட்டம் வந்தது. இப்ப கடலை தூக்கி போட்டாங்க. இப்ப மீன் வயிற்றுல இருக்கிறார். இப்ப மீன் வயிற்றுல இருந்து போராடுறாரு. யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன் அப்படிங்க. அப்போ இவர் தனித்து போராடுறார். யாருங்க? யோனா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யோனா தனித்து போராடுறார். அப்போ இவர் போராடுறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் சொன்ன இடத்துக்கு போகாம இவர் என்ன பண்ணாரு? வேற இடத்துக்கு போனதுனால பிரச்சனை. ஆனாலும் ஆண்டவர் அவர் என்ன பண்ணார்? விடல. ஆண்டவரோடு போராடுறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்ம தனித்து போராடுகிற ஒரு அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தனித்து போராடினார் தேசத்துக்காக. லோத்து தனித்து போராடினார் தன்னுடைய குடும்ப பாதுகாப்புக்காக. யோனா தனித்து போராடினார் தன்னுடைய ஜீவன் தப்பித்துக் கொள்ள. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தனித்து போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது தனித்து போராடினவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்குவின் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது மகனாகிய பர்திமேயு என்கிற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவிலே வந்து திரளான ஜனங்கள் எரிகோவை விட்டு புறப்பட்ட போது, ஆண்டவர் எரிகோவுக்கு வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அவர் போகும் பொழுது, திமேத்தியுவின் மகனாகிய பர்திமேயு என்கின்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். இப்ப அங்க ஆண்டவராகிய இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினார். உடனே அங்க வந்திருந்த எல்லா கூட்டம் ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை என்ன பண்ணாங்க? அதற்றினார். ஆனா அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிடார். அப்ப தனித்து அந்த கூட என்ன பண்றான்? ஆண்டவர் கூப்பிடுறான். கூடக்கிறவங்களாம் சொல்றாங்க, ஏப்பா சும்மா ஏன் கத்துற, கம்னு. ஆனா இன்னும் அதிகமா அவருடைய வாய்ஸ் கூட்டுறாரு, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. சில நேரத்தில் நம்ம தனித்து ஜாப் பண்ணுவோம். பக்கத்துல சொல்லுங்க, ஏன் சும்மா கத்தினுங்கிற நீ பார்த்து, வேலை இல்லை உனக்கு, வேற வேலை இல்லை. உடனே நம்ம என்ன பண்ண கூடாதுங்க, ஆஃப் ஆகிடுங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஜபத்தை தடை பண்ணுறதுக்குன்னே நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன நீ தான் சும்மா ஜபன் பண்ணுகிற. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பாரு எப்படிக்கிறாங்க, அது ஊர் சர்ச்சைக்கு தான் போகிறாங்க, அந்த விசுவாசி பாரு எப்படிக்கிறாங்க. அடையாளம் காட்டுறது யாரை காட்டுவாங்க? நம்ம சம விசுவாசியே காட்டுவாங்க. உடனே நமக்கு என்ன தோணும்? ரெண்டு 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 செயல்படும். ஒன்று மாம்சம் செயல்படும், இன்னொன்று ஆவி செயல்படும். ஆவி செயல்படும், இல்லை இல்லை யார் என்ன சொன்னாலும் நீ என்ன பண்ணு, நீ பண்ணுறத பண்ணு அப்படின்னு. மாம்சம் சொன்னால் எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீ அப்படி இருக்கிறீ. இப்போ நீங்கள் எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆவிக்கு ஒப்பு கொடுத்தா ஆவியின்படி ஜெயம் பெற்றுவீங்க. மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்தா உலகத்தின்படி என்ன பண்ணுவீங்க? போயிடுவீங்க. அப்போ சில நேரத்தில் நம்ம கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டும் பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை தடை பண்ணுவாங்க. இப்போ இங்கே பர்திமேயு குருட ஆண்டவர் பார்க்க முடியல, ஆனால் வர்றன்ற நியூஸ் கேட்டாச்சு, கூப்பிடுறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, எப்பா கம்முன்னு இருக்கு. உடனே சத்தத்தை இன்னும் அதிகம் பண்ணுறாரு. ஏன்னா
இந்த இந்த கூட இருக்கிறவங்க சைட்ல இருக்கிறவங்கலாம் கம்முனுன்ற சத்தத்தை விட இயேசுநாதருக்கு நான் சொல்ற சத்தம் கேட்கணும். இயேசுநாதருக்கு அப்ப இரைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, எல்லாம் பயங்கரமான சவுண்ட் இருக்கு. இந்த சவுண்டுக்கு மேல என் சத்தம் யாருக்கு போய் சேரணும்? ஆண்டவருக்கு போய் சேரணும். இன்னும் அதிகமா சத்தமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் அதிகமா இந்த சத்தத்தை கேட்டவனை இயேசு நின்றார். அவனை அழைத்து வர சொன்னார். உடனே அந்த குருடன் அழைத்து வந்தாங்க. திடன்கொள் எழுந்திரு அப்படின்னு சொல்லி இயேசு உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். எந்த கூட்டம் கம்முனுன்னு சொல்லிச்சோ அதே கூட்டம் அப்புறம் என்ன சொல்லுது? இயேசு உன்னை கூப்பிடுறாரு போ அப்படின்னு. இல்லையா? நம்ம கூப்பிடுற சத்தத்தை நிறுத்தாம தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருந்தா அவங்க சொல்லுவாங்க, இயேசு இருக்கிறாரு, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாங்க. உடனே அந்த அவன் மேல போட்டிருந்த அந்த மேல் வஸ்திரத்தை எடுத்து கீழே போட்டான். எப்பவுமே இந்த பிச்சைக்காரங்களுக்கு சொல்லி ஒரு ட்ரெஸ் இருக்கும், மேலே போட்டோம்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னா அவங்க யார் தான் தெரிஞ்சுப்பாங்க. அவன் பார்வையற்றவன், இவன் பிச்சை கேட்கறதா உட்காந்துருக்கிறான் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இயேசு கூப்பிடுறாரு அப்படிங்கிற அழைப்பு வந்த உடனே முதல்ல அவன் செஞ்ச காரியம், இந்த ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் இப்போ யார்கிட்ட போகிறேன்? இயேசுகிட்ட போகிறேன். இயேசு அப்பா எனக்கு என்ன பண்ண போகிறாரு? சுகம் கொடுக்க போகிறாரு, பார்வை கொடுக்க போகிறாரு. ஸோ அவனுடைய விசுவாசம் என்னன்னா, பார்வை வரவே இல்லை, ஆனால் அவனுக்கு உரிய வஸ்திரத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? எடுத்து தூரத்துக்கு போட்டான். அப்போ நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இயேசு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம விசுவாசம் முன்னாடி போயிருக்கணும். இல்லையா? உடனே அவன் எழுதி இயேசுவினிடத்துல வந்தான். இயேசு அவனை பார்த்து கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். இயேசுக்கு தெரியும் இவனுக்கு என்ன தேவை, பார்வை தான் தேவைன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து உங்களை கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறேன். நான் உனக்கு உடனே நீங்க சொல்லணும், உங்களுக்கு என்ன தேவையோ டக்குன்னு சொல்லணும். என்ன சொல்றீங்க? யோசிச்செல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு என்ன தேவை அப்படின்றது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்ட உடனே சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இதுதான் தேவை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் என்ன தேவை அப்படின்னு உடனே அதற்கு அவன் உடனே சொன்ன, ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும். ஸோ அவன் யோசிக்கல, அவனுடைய தேவை என்னன்னா, எனக்கு பார்வை தேவை, எனக்கு பார்வை தேவை. அப்போ ஆண்டவர் இயேசு அவரை நோக்கி சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம். அப்ப இந்த விசுவாசத்தை இயேசு எங்க கண்டுபிடிச்சிட்டாரு? வஸ்திரத்தை அவன் எடுத்து தூக்கி போடும் போது அவன் விசுவாசத்தோடு வந்துட்டான் ஆண்டவர் தெரிஞ்சிட்டாரு. அப்போ உன்னுடைய விசுவாசம் எங்க இருக்குது அப்படின்னா, எது இதுவரை உன்னை அடிமைப்படுத்திட்டு இருந்ததோ அதை தூக்கி போட்டுரு. எது உன்னை சிறுமைப்படுத்தி கொண்டிருந்தோ அதை தூக்கி போட்டுரு. இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு கூட நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ செயல்படும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்ப இந்த கூட பர்திமை கூட தனித்து கர்த்தரோடு கூட போராடும். அப்ப நம்ம தேவைகளுக்காக நம் தேவ சமூகத்துல தனித்து போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதே போல இன்னொரு சம்பவத்தை நம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒன்றை வாசிப்போம். அவர் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயினாலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதற்றினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். இங்க ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன்.
ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து கேட்கிறார். என் பிள்ளை சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறார். அடிக்கடிக்கு தீயிலும் தண்ணியில் என்ன பண்றான், விழுந்து சாவனம் போறான். உங்களுடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தா அவங்களால என்ன பண்ண முடியல, சுஸ்தமாக்க முடியல. ஏன் சீஷரால சுஸ்தமாக்க முடியல? விசுவாசம் குறைவா இருக்கு. விசுவாசம் சில நேரத்தில் நம்ம சூழ்நிலையை பார்த்தோம்னா நம்ம விசுவாசம் என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். ஆண்டவர் நடத்துவாரா, அங்க நடத்துவாரா அப்படின்ட்டு வந்தாலுமே என்ன ஆயிடுச்சு, நம்ம விசுவாசம் குறைஞ்சி போச்சு. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நமக்கு செய்வார். அப்போ இந்த இந்த தகப்பன் ஆண்டவரிடத்துல வந்து சொல்ற முழங்கால் படின்னு சொல்ற, அடிக்கடி ஆண்டவர்கிட்ட இவர் வந்த உடனே முழங்கால் படிக்கிறார். இயேசுவினிடத்தில் வந்து அவன் முழங்கால் படிட்டு கேட்கிறார். முழங்கால் படிட்டு இத லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 37 43 வரை அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. கடாட்சித்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். ஒரே பிள்ளையாய் இருக்கிறார். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அலறுகிறார். அது அவனை நுரை தள்ளி அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதாய் இருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷர்களை வேண்டிக் கொண்டே அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவனை தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்கள் நோக்கி, இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் ஒப்புக்கொடுக்கப்பட போகிறார். பாருங்க, இங்கே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஆவி பிடிக்கும் பொழுதுதான் அவன் என்ன பண்றான், அவனை வந்து அலக்களிக்கிறான், அலக்களிக்குது. இதை மார்க் 9ஆம் அதிகாரம் 14 29 வரை அதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 9 14 to 29 வரை. சரி, அப்போ ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது தகப்பன் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய பிள்ளைக்காக போராடுகிறார். அப்ப விசுவாசம் இருந்தா நமக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மொத்தம் எத்தனை பேரை பார்த்துக்கிறோம்? ஒன்று ஆபிரகாம், 2வது லோத்து, 3வது யோனா, 4வது பத்திமை குருடன், 5வது சந்திரரோகி பிடித்த மகனுடைய தகவல். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6வது யவீருவினுடைய மகன். யவீரு வந்து ஆண்டவர்கிட்ட போராடுறார் தன்னுடைய மகளுக்காக. தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறார், வியாதியோடு கூட கஷ்டப்படுறார். என் மகளுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தன் வந்து சொல்றா, உன் மகன் செத்து போயிட்டா, ஆண்டவர் என்ன பண்ணாத, தொந்தரவு செய்யாத. ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உன் மகனை நான் என்ன பண்றேன், நான் அற்புதம் செய்கிறேன் அப்படின்ற. இந்த சம்பவத்தை மத்திய 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். இவைகளை அவர் சொல்லிக் கொண்டு இருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும்,
அப்பொழுது பிழைப்பான். அல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 43 வரையும், லூக்கா 8ஆம் அதிகாரம் 44 இருந்து 56 வரை அந்த ஃபுல் சம்பவங்கள் அங்க சொல்லப்பட்டது. அப்போ இங்க யவீருவின் மகள் மரித்து விட்டால், ஆனாலும் அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம், நீங்க கை வச்சா போதும், என் மகன் என்ன பண்ணுவா, பிழைப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் மரிச்சு போனாலும் உயிரோடு கூட வரும் அப்படின்ற ஒரு விசுவாசம். இன்னும் விசுவாசத்துக்கு உச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனுடைய சம்பவத்தை நம்ம சொல்ல முடியும். 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன், அவன் 100க்கு அதிபதி சொல்றான், ஒருத்தனை வாடா வாரா போனா போறான், நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, வேலைக்காரன் சொஸ்தமா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பின்னாடி வரவங்களை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன பண்ண காணவில்லையே என்று சொல்லி அவங்க இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வேலைக்காரனுக்கு என்ன ஆச்சுங்க, சுகமாச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தனித்து தேவ சமூகத்துல போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் தனித்து போராடினார். எதற்காக? தேசத்துக்காக. லோத்து தனித்து போராடினார். யாருக்காக? தன் குடும்பத்துக்காக. யோனா தனித்து போராடினார், தன் ஜீவனுக்காக. பர்திமேயும் தனித்து போராடினார், பார்வை அடைவதற்காக. அப்புறம் சந்திரரோகியின் தகப்பன் போராடினார். எதற்காக? தன்னுடைய மகனுக்கு இருக்கிற அசுத்தாவி நீங்கி சொஸ்தமடைய வேண்டும் என்று சொல்லி. யவீருவின் மகள் யவீரு போராடினார். எதற்காக? தன்னுடைய மகளுக்கு உயிர் வரணும் அப்படின்றதுக்காக. 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்காக. நம்ம எதுக்காக பண்ண போறோம்? எல்லாரும் ஒன்று கேட்டாங்க, நீங்க எதுக்கு பண்ண போறீங்க சொல்லுங்க. நீங்க எதுக்காக ஜாப் பண்ண போறீங்க? சரி, அது உங்களுக்குள்ள என்னெல்லாம் ஜெபம் விண்ணப்பம் இருந்தோ எல்லாத்தையும் கர்த்தர் பண்ண போறாங்க, கேட்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கடைசியாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 59-60 வசனங்களை வாசிப்போம். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அப்போ இங்க ஸ்தேவான் என்ன செய்யறாரு? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. யாருக்காக ஜெபம் பண்றாரு? அவரை துன்பப்படுத்தினவங்களை, அவரை உபத்திரவப்படுத்துறவங்களை, அவங்கள சாகடிக்கிற, அதாவது கொலை பண்றாங்க. ஸ்தேவானை கல்லடிச்சு கொலை பண்றாங்க. அந்த பாவத்தை அவங்க மேல என்ன பண்ணாதீங்க. இப்ப நம்மள ஒரு கல்லடிச்சு கொலை பண்றான்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றும் வர நம்ம வந்து திட்டான். திட்டின உடனே அடுத்தது அந்த 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 வேதனை தாங்க முடியாமல் அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவரே அவன் இந்த மாதிரிலாம் திட்டான், ஆண்டவரே ஒன்று அவனுக்கு கை போகணும், இல்லை கால் போகணும், இல்லை ஏதாவது ஒன்று போகணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு. நார்மலாக மனுஷனுடைய இயல்பு இது, மனுஷனுடைய இயல்பு. ஆனால் ஸ்தேவான் என்ன சொல்கிறாருங்க, கல்லடிச்சு கொள்றாங்க அவரை. அவர் என்ன முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இந்த பாவத்தை இவங்க மேலே என்ன பண்ணாதீங்க, இவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவும் அதை என்ன சிலுவையில் சொன்னார், இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க, இவங்களை என்ன பண்ணுங்க. ஸ்தேவான் தான் சொல்றேன். அப்போ இயேசுவை ஃபாலோ பண்ற நம்ம என்ன சொல்லணும்? அதை தான் சொல்லணும். அதாவது நமக்கு ஒருத்தர் உபத்திரம் பண்றாங்க, நம்மளை வேதனைப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா
ஆண்டவரே தெரியாமல் செய்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுங்க, மன்னிங்க. அப்போது நம்ம மனப்பக்குவம் அந்த அளவுக்கு போனாதான் நம்ம பூர்ணமாக இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ அந்த மனப்பக்குவம் எப்போ போவோம் அப்படின்னா, நம்ம இயேசுக்குள்ள வார்த்தைக்குள்ளே போக 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 தான் அந்த மனப்பக்குவம் நமக்கு வரும். இல்லை அப்படின்னா சில நேரத்தில் நமக்கு விரோதமாக யாரோ ஒருத்தன் பண்ணிட்டா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா அப்படி ஒரு சந்தோஷம், பரவாயில்ல என்ன பண்ணால அவன் அதான் ஆகிட்டான் அப்படின்ட்டு நம்ம மனசு சொல்லிச்சுன்னா நம்ம இன்னும் நம்ம என்ன வரல, அந்த பூர்ணத்துக்குள்ளே வரல. இல்லை நம்ம பண்ணாலும் அவனுக்கு ரொம்ப எதனா ஆச்சு அப்படின்னு நம்ம மனசு வேதனை பண்ணுவோம். ஐயோ எனக்கு பண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆண்டவரே கொஞ்சம் பண்ணிங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரெக்வஸ்ட் கொடுப்போம். சரி கரெக்டாக நல்லவன் இல்லை இல்லையா, அருமையான கருத்து பிள்ளைங்க, நம்ம ஜெபிக்கிறது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் அவசரம் கொடுத்துருக்காங்க, கர்த்தரை சோதனை பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அநேக உபதேசங்களை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். 3 நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், 1 நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பல வேலைகளிலே பல செய்திகளை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக நம்ம எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த உபவாச கூட்டம் என்றதுனால நம் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகும். வேதத்தில் பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபம் பண்ணாங்க, எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு சில வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நீண்ட பிரசங்கம் செய்தார், மலை பிரசங்கம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு மலை மேல் ஏறுகிறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மலையிலிருந்து கீழே இறங்குகிறார். ஸோ ஒரு பெரிய நீண்ட பிரசங்கம் செய்ததில் குறிப்பாக ஜெபத்தை குறித்து ஆண்டவர் நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்கக்கூடாது என்பதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, மாயக்காரனை போல ஜெபம் பண்ணக்கூடாது, அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணக்கூடாது, அதிக வசதிப்பினால ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி ஜெபம் பண்ணோம், நீ உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிக்கணும். இது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவ சமூகத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். நம்ம சபையில நம்ம கூடி ஜெபம் பண்ணோம்,
ஆனா தேவன் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாய் தேவ சமூகத்துல தேவனிடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்துல தனியா நின்று போராடி ஜெபம் பண்ணவங்க யார் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிப்பதாக அவர் தீர்மானம் எடுத்தார். காரணம் என்னன்னா, அந்த பட்டணத்துல பாவம் மிகுந்த பெருகிச்சு. சரி, இதை யார்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கும் பொழுது ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்னார். உடனே ஆண்டவர் ஆபிரகாமிட்ட போய் ஆண்டவர் சொன்னாரு, இந்த சோதோம் குமாரா பட்டணத்துடைய பாவம் மிகுந்த கொடிதாக இருக்கிறது, அவருடைய கூக்குரலினுடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. அதனால இந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுக்கு இருதயம் ஃபுல்லா பயங்கர வேதனை, துக்கம். உடனே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, நீதிமானையும் பாவையும் ஒன்னா சேர்த்து நீங்க அழிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஒருவேளை அந்த பட்டணத்துல 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீங்க அழிப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, 50 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று சொல்றாரு. திரும்ப ஆண்டவர் இடத்துல போராடுற, ஆண்டவரே, ஒருவேளை அதுல ஒரு 5 பேர் கம்மியா இருந்து ஒரு 45 பேர் இருந்தா அழிச்சிருக்கீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, நான் அழிக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன், 40 பேரு, அப்புறம் 30 பேரு, அப்புறம் 20 பேரு, அப்புறம் 10 பேரு. ஸோ 50 நீதிமான்கள் இருந்து அவர் படிப்படியாக குறைத்து 10 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், 10 நீதிமான் இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அப்ப காரணம் என்னன்னா, அந்த சோதோம் குமாரா பட்டணத்துல 10 நீதிமான் கூட இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவர் ஏன் அதற்காக போராடுகிறார் அப்படின்னா, அந்த பட்டணத்துல தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத் இருக்கிறார். அந்த லோத்தின் நிமித்தமாக அவர் போராடி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் தேசத்தின் திறப்பிலே நின்று ஆபிரகாமை போல தேவ சமூகத்தில் கெஞ்சுகிற, போராடுகிற மனிதர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு தேசம் எப்படி இருக்கு அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக பலவிதமான விக்கிரக ஆராதனையினாலே, பலவிதமான பாவத்தினாலே நிரம்பி இருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாம் தேவனோடு கூட போராடினது போல இன்றைக்கு போராடுகிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரோடு கூட ஆபிரகாம் தொடர்ந்து போராடுகிறார். எத்தனை முறை சொன்னாருங்க? 50, 45, 40, 30, 20, 10. அப்போ மொத்தம் எத்தனை முறை போராடுகிறாரு? 6 முறை. எத்தனை முறை? 6 முறை தேவனிடத்துல திரும்ப திரும்ப கேட்கிறாரு. ஆண்டவரே, குறைச்சிட்டே வர்றாரு. ஆண்டவரே, 30, 20, 10 எத்தனை பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்க? அப்போ ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் கொடுத்து கொண்டே வர்றார். அப்போ என்னன்னா, நம்ம தேவ சமூகத்தில் ஏதோ ஒரு வாட்டி ஜெபம் பண்ணி நிறுத்துறது இல்லை, ஒரு வாட்டி போராட்டி நிறுத்துறது இல்லை. தேவ சமூகத்தில் தொடர்ந்து நம்ம ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆபிரகாமை போல தேவ சமூகத்துல போராடுகிற மக்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க சொன்ன ஆண்டவர் அந்த ஆபிரகாமை போல என்னென்ன பண்ணுங்க, ஜனங்களுக்காக தேசத்திலே திறப்பில் நின்று ஜெபிக்கிற மனிதனா என்னென்ன பண்ணுங்க, மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கு. அப்ப என்னென்ன, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது என்ன ஜெபம் அப்படின்னா, தேசத்துக்காக போராடுகிற ஜெபம்.
தனித்து தேவனோடு போராடுகிற ஜெபம். தனித்து போராடுகிற ஜெபம். இப்ப நம்ம எல்லாரும் சபையாக கூடி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆனா தனித்து தேவ சமூகத்துல போராடுகிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எத்தனை பேருக்கு நம்ம தனி ஜெபம் இருக்கு? வீட்டில் நான் தனியாக ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறியா, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறியா? ரொம்ப நல்லது இல்லையா? அப்போ என்னென்ன, தனித்து நம்ம தெய்வ சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? போராடி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, ஆபிரகாமை போல திறப்பிலே நிற்கிற மனிதர்களாய் நாம் மாற வேண்டும். 2வது, லோத்து தேவ சமூகத்திலே போராடினார். எதற்காக அப்படின்னா, தன்னுடைய பாதுகாப்புக்காக, தன்னுடைய குடும்ப பாதுகாப்புக்காக என்ன பண்ணாங்க? லோத்து தேவ சமூகத்திலே போராடினார். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகிறதுக்கு அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணனை பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். அப்ப இவர் யாரோடு போராடுறாரு? ஆண்டவரோடு போராடுறார், தெய்வ தூதனோடு போராடுறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, இப்போ ஆண்டு சொல்ல, நீ எங்க ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு. ஆனா இவன் மலைக்கு என்ன பண்ண? ஓடல. பக்கத்துல என்ன ஊர் இருக்கு? சின்ன ஊர் இருக்கு, நான் அங்க போயிடுறேன், நான் மலை மேல போறதுக்கு எப்படி ஆகும்? என்னால முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு இவர் போயிருந்தாருன்னா இவர் யாரை பார்த்துருக்கலாம்? ஆபிரகாமை பார்த்துருக்காரு. ஆபிரகாம் எங்க இருக்கிறாருன்னா மலைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ ஆண்டவரோடு கூட ஆபிரகாம் போராடின இடத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மலையில இருந்துதான் ஆபிரகாம் என்ன பண்றாருங்க? போராடுறாரு. இப்போ ஆபிரகாம் விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தன் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 27-28 விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமாரா பட்டணங்களில் திசையையும் சமபூமியாகி தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமி புகையை போல எழுப்பிச்சு. அப்ப ஆபிரகாம் எந்த இடத்த பாக்குறாரு? அப்படி மலை மேல நின்று பார்த்த உடனே அந்த சோதோம் குமாரா பட்டணத்திலிருந்து என்ன வருது? புகை வருது. அப்ப ஆபிரகாம் பார்க்கிற தூரத்துல தான் இருக்கு அப்படின்னா, அப்போ ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? அவனை லோத்த ஆபிரகாம் இருக்கிற இடத்துக்கு மலைக்கு ஓடி போடா அப்படின்னாரு. ஆனா ஆபிரகாம் இருக்கிறான்னு சொல்லாங்க, நீ மலைக்கு ஓடி போ, உனக்கு அங்க உதவி இருக்கு அப்படின்னு. ஆனா இவரு என்ன பண்றாரு? இப்படி எக்ஸ்கியூஸ் கேட்கிறாரு, ஆண்டவரே அங்க போறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? ரொம்ப தூரமா இருக்கு, எனக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன ஊருக்கு போறேன். நீங்க எப்பவுமே ஒரு காரியத்தை நன்றாய் நீங்க புரிந்து கொள்ளணும். தேவன் நம்மளால முடியாத காரியத்தை நம்மகிட்ட சொல்ல மாட்டார். நம்மகிட்ட முடிகிற காரியத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மகிட்ட சொல்லுவார். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய பலவீனத்தை பார்த்து, நம்முடைய காரியங்களை பார்த்து நம்ம ஆண்டவருடைய எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது. எக்ஸ்கியூஸ் கேட்டால் ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவாரு. ஆனா வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியாத போய் நல்லா கவனிக்கணும். அப்ப இவரு ஆண்டவர் சின்ன ஊருக்கு போறேன்னா சின்ன ஊருக்கு போக மாட்டேன். ஆனா போனதுல அவனுக்கு என்ன இல்லை? ஜீவன் தப்பிச்சு, பட் ஆனா ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப கவனிங்க, இப்ப இவன் இந்த சின்ன ஊருக்கு போறான். போன உடனே இந்த லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், எப்ப நீங்க போகும்போது என்ன பண்ணாதீங்க? திரும்பி பார்க்காம போங்க, திரும்பி பார்க்காம போங்க. ஆனா இந்த லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்க? திரும்பி பார்த்தாங்க, உப்பு தூணா மாறிட்டாங்க. அப்ப என்னாச்சு? ஒண்ணு இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். 2வது மனைவியும் இப்ப மலைக்கு போயிருந்தானா பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமானா? இருந்திருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு மலைக்கு போறதுக்கு என்ன இருந்திருக்கும்? சமயம் சரியா இருந்திருக்கும்.
இப்ப சின்ன ஊருக்கு போனதுனால என்ன ஆச்சு, அவங்களுடைய மனைவி நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம விட்டு வந்தது என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தா என்ன ஆகும், அப்புறம் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் போயிடும். எப்பவுமே விட்டு வந்த இடத்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வந்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, அந்த நினைவுகள் அவங்களுக்கு இருந்தது. ஐயோ அங்க இருக்கும்பொழுது வெள்ளை பூண்டி வெங்காயத்தையும் கொம்பட்டிக்காயும் நல்லா அற்புதமா சாப்பிட்டனே அப்படின்னாங்க. அதனால அவங்க காணாடுக்குள்ள என்ன பண்ண முடியல, போக முடியாதாயிடுச்சு. அப்ப எப்பவுமே நம்ம விட்டு வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ இந்த லோத்து தேவனுடைய இடத்துல போராடுறது இவனுக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னா, இவனுடைய ஜீவன் தப்பினது, இவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவன் தப்பினது. ஆனா மனைவியை இழந்து போயிட்டா, ஆசீர்வாதம் என்ன பண்ணான், இழந்து போயிட்டான். அப்போ கர்த்தர் எந்த இடத்துல சொல்றாரோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், போகணும். கர்த்தர் என்ன சொன்னாரோ, இப்போ ஆண்டவர் யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். ஆனா அவர் என்ன பண்ணாங்க, தர்ஷீஷ்க்கு போனார். தர்ஷீஷ்க்கு போனவருக்கு பலவிதமான சிக்கல் போராட்டம் வந்தது. இப்ப கடலை தூக்கி போட்டாங்க. இப்ப மீன் வயிற்றுல இருக்கிறார். மீன் வயிற்றுல இப்ப மீன் வயிற்றுல இருந்து போராடுறாரு. யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து போடுவான் கூக்குரலிட்டேன் அப்படின்ற. அப்போ இவர் தனித்து போராடுறார். யாருங்க, யோனா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யோனா தனித்து போராடுறார். அப்போ இவர் போராடுறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் சொன்ன இடத்துக்கு போகாம இவர் என்ன பண்றாரு, வேற இடத்துக்கு போனதுனால பிரச்சனை. ஆனாலும் ஆண்டவர் அவர் என்ன பண்ணார், விடல. ஆண்டவரோடு போராடுறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்ம தனித்து போராடுகிற ஒரு அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தனித்து போராடினார் தேசத்துக்காக. லோத்து தனித்து போராடினார் தன்னுடைய குடும்ப பாதுகாப்புக்காக. யோனா தனித்து போராடினார் தன்னுடைய ஜீவன் தப்பித்துக் கொள்ள. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தனித்து போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது தனித்து போராடினவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்குவின் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது மகனாகிய பத்திமேயு என்கிற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவிலே வந்து திரளான ஜனங்கள் எரிகோவை விட்டு புறப்பட்ட போது, ஆண்டவர் எரிகோவுக்கு வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அவர் போகும்பொழுது, திமேத்தியுவின் மகனாகிய பத்திமேயு என்கின்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். இப்ப அங்க ஆண்டவராகிய இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினார். உடனே அங்க வந்திருந்த எல்லா கூட்டம் ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை என்ன பண்ணாங்க, அதற்றினார். ஆனா அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிடார். அப்ப தனித்து அந்த கூட என்ன பண்றான், ஆண்டவர் கூப்பிடுறான். கூடக்கிறவங்களாம் சொல்றாங்க, ஏப்பா சும்மா ஏன் கத்துற, கம்னு. ஆனா இன்னும் அதிகமா அவருடைய வாய்ஸ் கூட்டுறாரு, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. சில நேரத்தில் நம்ம தனித்து ஜாப் பண்ணுவோம். பக்கத்துல சொல்லுங்க, ஏன் சும்மா கத்தினுங்கிற நீ பார்த்து, வேலை இல்லை உனக்கு, வேற வேலை இல்லை. உடனே நம்ம என்ன பண்ண கூடாதுங்க, ஆஃப் ஆகிடுங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஜபத்தை தடை பண்றதுக்குன்னே நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன நீ தான் சும்மா ஜபம் 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 பண்ணுகிற, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பாரு எப்படிங்கிறாங்க,
அது ஊர் சர்ச்சைக்கு தான் போறாங்க. அந்த விசுவாசி பாரு எப்படிங்கிறாங்க. அடையாளம் காட்டுறது யாரை காட்டுவாங்க? நம்ம சம விசுவாசியே காட்டுவாங்க. உடனே நமக்கு என்ன தோணும்? ரெண்டு 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 செயல்படும். ஒன்று மாம்சம் செயல்படும், இன்னொன்று ஆவி செயல்படும். ஆவி செயல்படும், இல்லை இல்லை யார் என்ன சொன்னாலும் நீ என்ன பண்ணு, நீ பண்ணுறத பண்ணு அப்படின்னு. மாம்சம் சொல்லும், எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீ அப்படி இருக்கிறீ. இப்போ நீங்கள் எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆவிக்கு ஒப்பு கொடுத்தா ஆவியின்படி ஜெயம் பெற்றுவீங்க. மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்தா உலகத்தின்படி என்ன பண்ணுவீங்க? போயிடுவீங்க. அப்போ சில நேரத்தில் நம்ம கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டும் பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க? அதை தடை பண்ணுவாங்க. இப்போ இங்கே பர்திமேயு குருட ஆண்டவர் பார்க்க முடியல, ஆனால் வர்றன்ற நியூஸ் கேட்டாச்சு. கூப்பிட்றாரு, பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, எப்போ கம்முன்னு இருக்கு. உடனே சத்தத்தை இன்னும் அதிகம் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இந்த கூட இருக்கிறவங்க சைடில் இருக்கிறவங்கலாம் கம்முன்னு சத்தத்தை விட இயேசுநாதருக்கு நான் சொல்கிற சத்தம் கேட்கணும். இயேசுநாதருக்கு அப்போ இரைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கு, எல்லாம் பயங்கரமான சவுண்ட் இருக்கு. இந்த சவுண்டுக்கு மேலே என் சத்தம் யாருக்கு போய் சேரணும்? ஆண்டவருக்கு போய் சேரணும். இன்னும் அதிகமாக சத்தமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் அதிகமாக இந்த சத்தத்தை கேட்டவனை இயேசு நின்றார். அவனை அழைத்து வர சொன்னார். உடனே அந்த குருடன் அழைத்து வந்தாங்க. திடன்கொள் எழுந்திரு அப்படின்னு சொல்லி இயேசு உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். எந்த கூட்டம் கம்முனுன்னு சொல்லிச்சோ அதே கூட்டம் அப்புறம் என்ன சொல்லுது? இயேசு உன்னை கூப்பிட்றாரு போ அப்படின்னு சொல்லி. இல்லையா? நம்ம கூப்பிட்ற சத்தத்தை நிறுத்தாம தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருந்தா அவங்க சொல்லுவாங்க, இயேசு இருக்கிறாரு, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாங்க. உடனே அந்த அவன் மேலே போட்டிருந்த அந்த மேல் வஸ்திரத்தை எடுத்து கீழே போட்டான். எப்பவுமே இந்த பிச்சைக்காரங்களுக்கு சொல்லி ஒரு ட்ரெஸ் இருக்கும், மேலே போட்டோம்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னா அவங்க யார் தான் தெரிஞ்சுப்பாங்க. அவன் பார்வையற்றவன், இவன் பிச்சை கேட்கறதா உட்காந்துருக்கிறான் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இயேசு கூப்பிட்றாரு அப்படிங்கிற அழைப்பு வந்த உடனே முதல்ல அவன் செஞ்ச காரியம், இந்த ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் இப்போ யார்கிட்ட போகிறேன்? இயேசுகிட்ட போகிறேன். இயேசு அப்பா எனக்கு என்ன பண்ண போகிறாரு? சுகம் கொடுக்க போகிறாரு, பார்வை கொடுக்க போகிறாரு. ஸோ அவனுடைய விசுவாசம் என்னன்னா, பார்வை வரவே இல்லை, ஆனால் அவனுக்கு உரிய வஸ்திரத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? எடுத்து தூரத்துக்கு போட்டான். அப்போ நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இயேசு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம விசுவாசம் முன்னாடி போயிருக்கணும். இல்லையா? உடனே அவன் எழுதி இயேசுவினிடத்துல வந்தான். இயேசு அவனை பார்த்து கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். இயேசுக்கு தெரியும் இவனுக்கு என்ன தேவை, பார்வை தான் தேவைன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து உங்களை கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறேன். நான் உனக்கு உடனே நீங்க சொல்லணும், உங்களுக்கு என்ன தேவையோ டக்குன்னு சொல்லணும். என்ன சொல்றீங்க? யோசிச்செல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு என்ன தேவை அப்படின்றது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்ட உடனே சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இதுதான் தேவை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் என்ன தேவை அப்படின்னு உடனே அதற்கு அவன் உடனே சொன்னான், ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும். ஸோ அவன் யோசிக்கல, அவனுடைய தேவை என்னன்னா, எனக்கு பார்வை தேவை, எனக்கு பார்வை தேவை. அப்போ ஆண்டவர் இயேசு அவரை நோக்கி சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம். அப்ப இந்த விசுவாசத்தை இயேசு எங்க கண்டுபிடிச்சிட்டாரு? வஸ்திரத்தை அவன் எடுத்து தூக்கி போடும் போது அவன் விசுவாசத்தோடு வந்துட்டான் ஆண்டவர் தெரிஞ்சிட்டாரு. அப்போ உன்னுடைய விசுவாசம் எங்க இருக்குது அப்படின்னா, எது இதுவரை உன்னை அடிமைப்படுத்திட்டு இருந்ததோ அதை தூக்கி போட்டுரு. எது உன்னை சிறுமைப்படுத்தி கொண்டிருந்தோ அதை தூக்கி போட்டுரு. இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு கூட நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ செயல்படும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்ப இந்த குருட பர்திமை கூட தனித்து கர்த்தரோடு கூட போராடும். அப்ப நம்ம தேவைகளுக்காக நம் தேவ சமூகத்துல தனித்து போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதே போல இன்னொரு சம்பவத்தை நம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒன்றை வாசிப்போம். அவர் ஜனங்களிடத்தில் வந்தபோது
ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயினாலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதற்றினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். இங்க ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து கேட்கிறார். என் பிள்ளை சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறார், அடிக்கடிக்கு தீயிலும் தண்ணியில் என்ன பண்றான், விழுந்து சாவனம் போறான். உங்களுடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தா அவங்களால என்ன பண்ண முடியல, சொஸ்தமாக்க முடியல. ஏன் சீஷரால சொஸ்தமாக்க முடியல? விசுவாசம் குறைவா இருக்கு. விசுவாசம் சில நேரத்தில் நம்ம சூழ்நிலையை பார்த்தோம்னா நம்ம விசுவாசம் என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். ஆண்டவர் நடத்துவாரா, அங்க நடத்துவாரா அப்படின்ட்டு வந்தாலும் என்ன ஆயிடுச்சு, நம்ம விசுவாசம் குறைஞ்சி போச்சு. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நமக்கு செய்வார். அப்போ இந்த இந்த தகப்பன் ஆண்டவரிடத்துல வந்து சொல்ற முழங்கால் படின்னு சொல்ற, அடிக்கடி ஆண்டவர்கிட்ட இவர் வந்த உடனே முழங்கால் படிக்கிறார். இயேசுவினிடத்தில் வந்து அவன் முழங்கால் படிட்டு கேட்கிறார். முழங்கால் படிட்டு இத லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 37 43 வரை அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. கடாட்சித்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். ஒரே பிள்ளையாய் இருக்கிறார். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறார். அது அவனை நுரை தள்ளி அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதாய் இருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷர்களை வேண்டிக் கொண்டே அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவனை தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்கள் நோக்கி, இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், மனுஷகுமாரன் ஒப்புக்கொடுக்கப்பட போகிறார். பாருங்க, இங்கே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஆவி பிடிக்கும் பொழுதுதான் அவன் என்ன பண்றான், அவனை வந்து அலக்களிக்கிறான், அலக்களிக்குது. இதை மார்க் 9ஆம் அதிகாரம் 14 29 வரை அதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 9 14 to 29 வரை. சரி, அப்போ ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது தகப்பன் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய பிள்ளைக்காக போராடுகிறார். அப்ப விசுவாசம் இருந்தா நமக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மொத்தம் எத்தனை பேரை பார்த்துக்கிறோம்? ஒன்று ஆபிரகாம், 2வது லோத்து, 3வது யோனா, 4வது பத்திமை குருடன், 5வது சந்திரரோகி பிடித்த மகனுடைய தகவல். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6வது யவீருவினுடைய மகன். யவீரு வந்து ஆண்டவர்கிட்ட போராடுறார் தன்னுடைய மகளுக்காக. தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறார்.
வியாதியோடு கூட கஷ்டப்படுறான். என் மகளுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தர் வந்து சொல்றா, உன் மகன் செத்து போயிட்டா, ஆண்டவர் என்ன பண்ணாத, தொந்தரவு செய்யாத. ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உன் மகனை நான் என்ன பண்றேன், நான் அற்புதம் செய்கிறேன் அப்படின்றேன். இந்த சம்பவத்தை மத்திய 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். இவைகளை அவர் சொல்லிக் கொண்டு இருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது அல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 43 வரையும், லூக்கா 8ஆம் அதிகாரம் 44 இருந்து 56 வரை அந்த ஃபுல் சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டது. அப்போ இங்க யவீருவின் மகள் மரித்து விட்டால், ஆனாலும் அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம், நீங்க வந்து கை வச்சா போதும், என் மகன் என்ன பண்ணுவா, பிழைப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் மரிச்சு போனாலும் உயிரோடு கூட வரும் அப்படின்ற ஒரு விசுவாசம். இன்னும் விசுவாசத்துக்கு உச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனுடைய சம்பவத்தை நம்ம சொல்ல முடியும். 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன், அவன் 100க்கு அதிபதி சொல்றான், ஒருத்தனை வாண்டா வாரா போனா போறான், நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, வேலைக்காரன் சொஸ்தமா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பின்னாடி வரவங்களை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன பண்ண காணவில்லையே என்று சொல்லி அவங்க இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வேலைக்காரனுக்கு என்ன ஆச்சுங்க, சுகமாச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தனித்து தேவ சமூகத்துல போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் தனித்து போராடினார். எதற்காக? தேசத்துக்காக. லோத்து தனித்து போராடினார். யாருக்காக? தன் குடும்பத்துக்காக. யோனா தனித்து போராடினார், தன் ஜீவனுக்காக. பர்திமேயும் தனித்து போராடினார், பார்வை அடைவதற்காக. அப்புறம் சந்திரரோகியின் தகப்பன் போராடினார். எதற்காக? தன்னுடைய மகனுக்கு இருக்கிற அசுத்தாவி நீங்கி சொஸ்தமடைய வேண்டும் என்று சொல்லி. யவீருவின் மகள் யவீரு போராடினார். எதற்காக? தன்னுடைய மகளுக்கு உயிர் வரணும் அப்படின்றதுக்காக. 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்காக. நம்ம எதுக்காக பண்ண போறோம்? எல்லாரும் ஒன்று கேட்டாங்க, நீங்க எதுக்கு பண்ண போறீங்க சொல்லுங்க. நீங்க எதுக்காக ஜாப் பண்ண போறீங்க? சரி, அது உங்களுக்குள்ள என்னெல்லாம் ஜெபம் விண்ணப்பம் இருந்தோ எல்லாத்தையும் கர்த்தர் பண்ண போறாங்க, கேட்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கடைசியாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 59-60 வசனங்களை வாசிப்போம். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அப்போ இங்க ஸ்தேவான் என்ன செய்யறாரு? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. யாருக்காக ஜெபம் பண்றாரு? அவரை துன்பப்படுத்தினவங்களை, அவரை உபத்திரவப்படுத்துறவங்களை, அவங்கள சாகடிக்கிற, அதாவது கொலை பண்றாங்க. ஸ்தேவானை கல்லடிச்சு கொலை பண்றாங்க. அந்த பாவத்தை அவங்க மேல என்ன பண்ணாதீங்க.
கல்லடிச்சு கொலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றும் வேணாம், நம்ம வந்து திட்டான், திட்டின உடனே அடுத்தது அந்த 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 வேதனை தாங்க முடியாமல் அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவரே அவன் இந்த மாதிரிலாம் திட்டான் ஆண்டவரே, ஒன்று அவனுக்கு கை போகணும், இல்லை கால் போகணும், இல்லை ஏதாவது ஒன்று போகணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு. நார்மலாக மனுஷனுடைய இயல்பு இது, மனுஷனுடைய இயல்பு. ஆனால் ஸ்தேவன் என்ன சொல்கிறாருங்க, கல்லடிச்சு கொள்றாங்க அவரை. அவர் என்ன முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இந்த பாவத்தை இவங்க மேலே என்ன பண்ணாதீங்க, இவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவும் அதை தான் சிலுவையில் சொன்னார், இவங்க செய்யறது என்னன்னு தெரியாமல் செய்யறாங்க, இவங்களை என்ன பண்ணுங்க. ஸ்தேவான் அதான் சொல்றேன். அப்போ இயேசுவை ஃபாலோ பண்ற நம்ம என்ன சொல்லணும்? அதை தான் சொல்லணும். அதாவது நமக்கு ஒருத்தர் உபத்திரம் பண்றாங்க, நம்மளை வேதனைப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா ஆண்டவரே தெரியாமல் செய்யறாங்க, இவங்க என்ன பண்ணுங்க, மன்னிங்க. அப்போ நம்ம நம்ம மனப்பக்குவம் அந்த அளவுக்கு போனாதான் நம்ம பூர்ணமா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அந்த மனப்பக்குவம் எப்போ போவோம் அப்படின்னா, நம்ம இயேசுக்குள்ள வார்த்தைக்குள்ள போக 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 தான் அந்த மனப்பக்குவம் நமக்கு வரும். இல்லை அப்படின்னா சில நேரத்தில் நமக்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் பண்ணிட்டா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா அப்படி ஒரு சந்தோஷம், பரவாயில்ல என்ன பண்ணால அவன் அதான் ஆகிட்டான் அவன் அப்படின்ட்டு நம்ம மனசு சொல்லிச்சுன்னா நம்ம இன்னும் நம்ம என்ன வரல, அந்த பூர்ணத்துக்குள்ள வரல. இல்லை நம்ம பண்ணாலும் அவனுக்கு ரொம்ப எதனா ஆச்சு அப்படின்னு நம்ம மனசு வேதனை பண்ணுவோம். ஐயோ எனக்கு பண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆண்டவரே கொஞ்சம் பண்ணிங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நம்ம ரெக்வஸ்ட் கொடுப்போம். சரி கரெக்டாக நல்லவன் இல்லை இல்லையா, அருமையான கற்றுக் பிள்ளைகளை நம்ம ஜெபிக்கிறது, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் வசனம் கொடுத்துருக்காங்க, கர்த்தரை சோதனை பண்ணுவோம்.